பவுலர் நேம் ப்ளீஸ். கீர்த்தி. ஒரு விக்னேஷ் இல்லை, கீர்த்தி மாற்றிக்கோங்க. நல்ல ஒரு பால். ஒரு ஓவர் முடிவெற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 12. விக்கெட் எதுவும் இழப்பின்றி அகிலன் அண்ட் ஆகாஷ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் 11-1. ஸோ 12 ரன்ஸ் பர் ஓவர்னு ஆடிட்டு இருக்காங்க சூப்பர் செவன்ஸ். கணேஷ் இங்கே 2வது ஓவர் போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ கணேஷோட முதல் பந்து. ஒரு ஓவர் முடிவெற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 12. ஸோ 1.1. ஸோ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து ஆட்டங்களும் DAS யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஷார்ட் பால் நேருக்கு நேரம் அடிக்கப்பட்ட ஒரு பந்து. ஒரு 4 ஓட்டங்களை பெறுமா? எஸ், ஒரு 4 ஓட்டங்கள். வெல் பிளேட். சான்ஸ் ஃபார் விக்கெட்டா? இல்லைங்க, உருட்டி விட்டுருக்காரு. இங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். அங்கே 17 ஓட்டங்கள் 1.3 பந்துகளில். லாஸ்ட் 3 more to go. கடைசி 3 பந்துகள். பேட்டை உரி விட்டுருக்காருங்க. ஐயா 6 மீட்டரே ஒரு 30 மீட்டர் தாங்க இருக்கும். இறுக்கி பிடி முறுக்கி சுற்றி அடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே. விக்கெட். கணேஷ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நல்ல ஷாட் காத்துல போயிருக்கு. நேராக ஃபீல்டர் கைக்கே ஒரு டாட் பால். இட்ஸ் நாட் ஏ பால். ஷாட் வெல் பிளேட். ஒரு பவுண்டரியா? இட்ஸ் ஒரு பவுண்டரி. இட்ஸ் 4 கால் ஃப்ரம் த அம்பையர். ஒரு அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப்ஸில் இங்கே ஒரு ஒயிட் பால். 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் 22க்கு 1 விக்கெட்டுகள். அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் ஒரு டாட் பால். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் அவே ஒரு 6. நேராக டைம் பண்ணி விட்டுருக்காருங்க. நல்ல ஷாட்டிங்க. ஒரு 6 தனக்காக பதிவு பண்ணியிருக்காரு. 29 ஓட்டங்கள் இதுவரையும். கடைசி 3 பந்துகள். நல்ல ஷாட். அகைன் ஒரு 6 ரன்ஸ் ஆன் த போர்ட். 35.
ஷார்ட் பால் அதையுமே ஒரு 6 கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இங்க. பேக் டு பேக் 6, 41 ஓட்டங்கள். ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுக்கலனாலும் இங்க அற்புதமான ஒரு முடிவை கொடுத்துக்கிட்டு இருக்காரு பரதன். 4 பந்தில் 22 ஓட்டங்கள், அதை தாண்டி ஒரு 6. ஓவரால் இங்க 47 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழந்து. 5 பந்துகளில் 28 ஓட்டங்கள் அடிச்சிருக்காரு இங்க பரதன். 48 ஓட்டங்கள் தேவை. 18 பந்துகளில் 48 ஓட்டங்கள் அடித்தால் நியூ 11 அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்தாடினால் சூப்பர் 7 அணியினர் வெற்றி பெறலாம். இங்கே நடந்து கொண்டிருக்கும் அனைத்து மேட்ச்களும் டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் 4K குவாலிட்டியில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நியூ 11 அணியினர் 18 பந்துகளில் 48 ஓட்டங்கள் தேவை. இங்கே நடந்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டிகளும் டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. 4K குவாலிட்டியில் இங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் போய்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் பாலோட இங்கே தொடங்கியிருக்காங்க. ஒரு அவுட் சைடு லெக் ஸ்டெம்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. 18 பந்துகளில் 47 ஓட்டங்கள் தேவை. ஒரு ஷார்ட் பால் தூக்கி விட்டுருக்காரு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு சிங்கிள் ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல். இது மன்னார்குடிக்கான ஒரு சேனல். டெஃபினட்டாக மன்னார்குடியில் நடக்கிற எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைவ் போகும். நல்ல ஷாட் நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அற்புதமான கேட்சுங்க. எந்த ஒரு தவறுமே பண்ணலை. நேராக வந்த பாலை அழகாக பிடிச்சிருக்காரு இங்கே. ரீப்ளேயில் பார்க்குறோம். நல்ல கேட்சுங்க. அற்புதமான கேட்ச். ஷார்ட் பால் ஒரு 4. நல்ல ஷாட், குட் ஷாட். ஒரு அற்புதமான ஒரு 4 பிளேஸ் பண்ணியிருக்காரு இந்த பேட்டர். காற்றுல போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்குமா? இல்லை, டாட் பால் மட்டுமே.
நல்ல ஒரு ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ஸ். நல்ல குயிக்காக ஓடி இருக்காங்க. இரண்டு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணிக்கு 22 2 விக்கெட்டுகள் இருந்த எல்லாம் 2-2 இருக்குங்க. அந்த போர்டில் 22க்கு 2 ஓவர் முடிவில் 6 பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. 4 6 கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அந்த கட்டாயத்தில் இருக்காங்க இங்கே நியூ 11. பவுலர் நேம் ப்ளீஸ். அகில நீங்கள் போலிங் போட வந்திருக்காரு. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து போட்டிகளும் DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்ல பால். அகிலன் அற்புதமாக இங்கே போலிங் போட்டிருக்காரு. அகைன் ஒரு டாட் பால். மீதமுள்ள 4 பந்துகளில் 4 பந்தில் 4மே அடிக்கணும். அப்படி அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 24 ஓட்டங்கள் தான் வரும். 4 பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. நல்ல ஷாட்டுங்க. ஒரு 6. நோ பால் கிடைக்குமா? ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சி ஒரு 3 பாலுக்கு 3 6 அடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஷாட். அகைன் ஒரு 6. ஆகா 2 பால் வந்து பார்த்திங்கன்னா 14 தேவை 2 பந்துகளில். எஸ் இந்த தடவை ஒரு பவுண்ட்ரி. ரொம்ப க்ளோஸாக வந்திருக்காங்க. ஆஹா ஒரு பால் 10 ரன்னு. ஸோ ஃபைனல் லாஸ்ட் ஓவர் இங்கே யூஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. சூப்பர் 7 வான் த மேட்ச் பை 9 ரன்ஸ். 9 ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பர் 7 இந்த மேட்சை வின் பண்ணி கிளம்புறீங்களா?